அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் காணப்போகும் தலைப்பு ஆறாம் வீடு கடன் பற்றி அறிவது. அதாவது லக்கினத்திற்கு ரிஷப லக்கினம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரிஷப லக்கினத்திற்கு ஆறாவது வீடு இது கடனை பற்றி கூறுகிறது. சரி, எப்படி என்று பார்ப்போம். லக்கினத்திற்கு ஆறக்கூடிய இந்த சுக்கிரன் 2ல் இருந்தால் நிச்சயமாக கடன் கொடுக்கும். அது மட்டுமல்ல, இந்த லக்கினத்திற்கு ஆறக்கூடியவன் 2ல், லக்கினத்திற்கு 7, 8 கூடியவன் சேர்ந்து இருந்தால் தீரா கடன். குரு சுக்கிரன் குரு 2ல் இருந்தால் அவன் லக்னாதிபதி தான். ஆனால் இந்த 6 கூடிய ஆதிபத்தியம் சேர்ந்ததால் கடன் தீரா கடன் கொடுக்கும். பொதுவாக தண்ணீர் சோறு சாப்பிட்டாலும் கடன் இருக்கக்கூடாது என்று கூறுவார்கள். ஆகவே இன்று இந்த காலத்திலே இஎம்ஐ, ஐயோ வீடு வாங்கிவிட்டேன், இஎம்ஐ கட்டி கொண்டே வருகிறேன், கட்டி முடிக்கப் போகிறேன், பையன் காலேஜில் சேர்க்க வேண்டும், மறுபடியும் லோன் போடுகிறேன், இஎம்ஐ ஏறிவிட்டது, கட்டி கொண்டு இருக்கிறேன், கட்டினேன், கட்டுறேன், கட்டி கொண்டிருப்பேன், இப்படிதான் போய்கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த கடன் தொல்லை யாருக்கு என்று பார்த்தால், சாதாரணமாக எந்த லக்கினமாக இருந்தாலும் 6 கூடியவன் 2ல் இருந்தால் கண்டிப்பாக கடன் கொடுக்கும். அதே நேரத்தில் 6 கூடியவன் 9ல் இருந்தாலும் தனித்திருந்தால், அதோடு மற்ற கிரகங்கள் சேர்ந்தால் கடன் ஓய்ந்துவிடும். தனித்து இருந்தால் கடன் பிரச்சனை கடைசி வரைக்கும் இருக்கும். ஆகவே நாம் உஷாராக பார்க்க வேண்டும். நம்முடைய ஜாதகத்திலே 6 கூடியவன் எங்கே இருக்கிறான், யாரோடு சேர்ந்திருக்கிறான். சரி, இந்த லக்னத்திற்கு 6 கூடியவன் 2லோ அல்லது 9லோ இருந்தால் கடன் கொடுக்கிறது. அதோடு இங்கு கேது சேர்ந்து விட்டது என்று வைங்கள், கோர்ட்டு கேஸ் என்று அவன் போக வேண்டும். ஏன்னா புதனுடைய இல்லத்திலே கேது உட்கார்ந்தால் கோர்ட்டு வழக்கு என்று இழுத்துக்கொண்டு போகும். ஆகவே இந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது எந்த லக்னமாக இருந்தாலும் 2 கூடியவன் எங்கே இருக்கிறான், 6 கூடியவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள். இந்த 6 கூடிய கடன் கொடுக்கக்கூடியவன் 2ல் இருந்தாலும் 9ல் இருந்தாலும் அதே நேரத்திலே 8ல் இருந்தாலும் பயங்கர கஷ்டத்தை கொடுக்கும். இது என்னுடைய அனுபவம், பார்த்து விட்டேன், பல ஜாதகங்களை நான் பார்த்து விட்டேன். ஆகவே நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் சப்போஸ் உங்கள் லக்னம் இந்த லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த லக்னம் என்று வைத்துக் கொண்டால் இந்த லக்னத்திற்கு 6 கூடியவன் இவன் 2ல் தனி, இந்த லக்னம் வைத்துக் கொள்ளுங்கள். 6 கூடியவன் தனி இங்கு இருந்தால் நிச்சயமாக கடனாளியாக இருப்பான். ஆகவே நாம் பார்க்க வேண்டியது 6ஆம் வீடு எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். சொல்லுவார்கள், கடன் பட்டால் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். இலங்கை வேந்தன் கலங்கினானா? எப்படி? கடன் பட்ட நெஞ்சம் போல, வேற எந்த நெஞ்சும் இல்லை. கடன் பட்ட காலையில வந்துருவானா, ராத்திரி வந்துருவானா, சாயந்தரம் வந்துருவானா அப்படின்னு சிலர் பாக்குறாங்களே, காலங்கத்தால எந்த ஒண்ணு 10 பவுன். அந்த மாதிரி அந்த கடன் தொல்லை பிரச்சனையை கொடுக்கும். ஆகவே என்னுடைய நேயர்களே, அன்பார்ந்த பக்தி பிளானட் அன்பர்களே, உஷாராக இருங்கள். 6 கூடியவன் எங்கே இருக்கிறான் பாருங்கள். 6 கூடியவன் 2லே, அதே நேரத்திலே 6 கூடியவன் 8லே, 6 கூடியவன் 9லே இருந்தால் கடன் நிச்சயமாக கொடுக்கும். தீர்ப்பது எப்படி, அதை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய ஜாதகத்திலே இப்படி இருக்கிறது. உங்களுடைய மகன் ஜாதகத்தை பாருங்கள். அவருடைய ஜாதகத்திலே 6 கூடியவன் துவிச்சமாக இருந்தால் அவர் கடனை ஒழித்து விடுவார். அவருடைய பெயருக்கு மாற்றி விடுங்கள். அல்லது மனைவியின் ஜாதகத்தை பாருங்கள். அவர்களுடைய ஜாதகத்திலே 6 கூடியவன் நன்றாக இருந்தால் மாற்றி விடுங்கள், கடன் குறையும். அதை விட்டுவிட்டு உங்களுடைய பெயரிலே இருந்தால் கடைசி வரைக்கும் வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி கட்டி கொண்டே போக வேண்டும். ஆகவே அன்பார்ந்த நேயர்களே, 6 கூடியவன் சுக்கிரன் அவன் 2ல் இருந்தால் கடன் கொடுக்கும். இந்த லக்கினம் சிம்ம லக்கினம்
ஆறக்கூடியவன் சனி 2ல் இருந்தால் கடன் கொடுக்கும். இந்த லக்னம் வைத்துக் கொள்ளுங்கள். மேஷ லக்னம் ஆறக்கூடியவன் புதன் 2ல் இருந்தால் கண்டிப்பாக கடன் கொடுக்கும். இந்த லக்னம் வைத்துக் கொள்ளுங்கள். மீனம் ஆறக்கூடியவன் சூரியன் 2ல் இருந்தால் படு பயங்கர கடன் கொடுக்கும். கும்ப லக்னம் ஆறக்கூடிய சந்திரன் 2ல் இருந்தால் நிச்சயமாக கடன் கொடுக்கும். அது மட்டுமல்ல, லக்னத்திற்கு ஆறக்கூடியவன் இந்த லக்னம் கும்ப லக்னம் ஆறக்கூடிய சந்திரன் 8ல் இருந்தாலும் கடன் கொடுக்கும். மீன லக்னம் ஆறக்கூடிய சூரியன் 2ல் இருந்தாலும் 8ல் இருந்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு கடன் கொடுக்கும். ஒரு லக்னத்திற்கும் ஆறக்கூடியவன் எங்கிருக்கிறான் என்று பாருங்கள். இந்த ஆறக்கூடியவன் கேதோடு சேர்ந்தாலும் ராவோடு சேர்ந்தாலும் படு பயங்கரமாக வளர்த்து கொண்டே போகும். ஆமாம், சிறு கடுகு பூசணி அளவுக்கு வளர்ந்து கொண்டு போகும். நம்முடைய சொத்து சுகங்களை சாப்பிட்டு விடும். ஆகவே நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் ஜாதகத்திலே ஆறக்கூடியவன் எங்கிருக்கிறார் என்று பாருங்கள். காரணம், 6ஆம் வீடு மோசமான வீடு. கடன், ரோகம், ரோணம், விரோதம் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. ஆகவே நாம் வெகு உஷாராக பார்த்து செய்ய வேண்டும். கட்டி விடுவேன், பயமில்லை, வீடு வாங்கிவிட்டேன், இஎம்ஐ கட்டி விடுவேன், பெருமையாக பேசலாம், தைரியமாக பேசலாம். நம்முடைய உடல், நம்முடைய பலம் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்குமா? 40 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கினால் 40 லட்சம் ரூபாய் ஆட் செய்கிறார்கள். கட்டிக்கொண்டே போகும் பொழுது குறைந்து கொண்டே வரும். மறுபடியும் கட்டவில்லை என்றால் திருப்பும் அதற்கு ஒரு வட்டி, திருப்பும் கட்டிக்கொண்டே போகும். அதாவது பரமபதம் இருக்கிறது, அது நேராக ஏனிலே ஏறுவதும் தாயமோ 2 போட்டு பாம்பிலே இறங்குவதும் மறுபடியும் ஏறுவதும் இப்படித்தான் போய்கொண்டே இருக்கும். ஆகவே உஷாராக இருங்கள். 6ஆம் வீட்டை பாருங்கள், பார்த்து அமைதியாக செயல்படுங்கள், அகலக்கால் வைக்காதீர்கள். 6ஆம் அதிபதி திசை நடந்தால் என்ன பலன் அதையும் கூறுகிறேன். 6ஆம் அதிபதி திசை நடந்தால் தேவையில்லா விரோதம், தேவையில்லா கடன், ரோகங்கள் கண்டிப்பாக தேடி வரும். அதாவது சிறு ரோகம் வந்துவிட்டாலும் அது பெரியதாக காட்டும். ஆகவே அந்த விஷயத்திலும் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் மருத்துவம் போங்கள். அதே நேரத்திலே ஆறக்கூடியவன் தசை வந்துவிட்டால் முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டியது நவகிரக சாந்தி கோயிலுக்கு போங்கள். அங்கு நீங்கள் நவகிரக சாந்தி செய்து கொள்ளுங்கள். அதே நேரத்திலே உங்களுக்கு வேண்டிய கோயில்களுக்கு போங்கள், தெய்வ வழிபாடு செய்யுங்கள். ஏன் கூறுகிறேன் என்றால், முக்கியமாக ரோகம் கொடுப்பது 6, மணி மந்திரா ஔஷதா அதை காட்டுவதும் 6 தான். 6ஆம் இடத்திலே பிரச்சனை வந்துவிட்டால் மணி மந்திரா, மணி ஜாதகம் பாருங்கள், மந்திரா பரிகாரம் செய்து கொள்ளுங்கள், கோயிலுக்கு போங்கள், தெய்வத்தினம் வேண்டுங்கள், உங்களுக்கு வேண்டியதை அங்கு செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய பெயரிலே அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள், ஔஷதா மருந்து சாப்பிடுங்கள். இந்த 3ம் சேர்ந்தால் நோய்கள் தீரும். ஆகவே இந்த 6ஆம் வீடு சாதாரண வீடு அல்ல. பயில்வானையும் பலகீனமாக்கி படுக்க வைத்து விடும். உஷாராக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.